இந்த ஒரு நைட் க்ரீம் இருந்தால் போதும், உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலருமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ வாங்க இந்த நைட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், சங்குப்பூ கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இது 2 வச்சு தான் நான் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஸ்மால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 சங்குப்பூ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா நுர மாரியே பொங்கி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தண்ணி வந்து நல்லா ஜெல்லி மாரியே ஆகிட்ருக்கும். இது கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சங்குப்பூவும் ஃப்ளாக்ஸும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஜெல்லி மாரி எடுத்து வச்சுருக்கல, இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்பூனில் எடுக்கவே முடியாது, நல்லா வழுக்கிட்டு போவோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ட்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலரில் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணனா, எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இந்த க்ரீம் பார்த்தா ரொம்பவே லைட் வெயிட், உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணோன்னு சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும், உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் தெரியும். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 10 டேஸ் வரையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் ஏஜிங் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.